ஹே ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஜிம் நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஐ நீட் மை எக்ஸ் ஒய்ஃப் அகேன் பார்ட் 14. போன பாட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். நான் ஜிம்மன் வந்து ஜங்கு கிட்டே அவளை எப்படி கரெக்ட் பண்ணே தெரியல, ஐடியா கூடுற மச்சான் அப்படின்ட்டு ஜங்கு கிட்டே கேட்டிருப்பான். ஜங்குக்கும் காலேஜ் படிக்கும்போது எப்படி கரெக்ட் பண்ண அதே மாதிரி கரெக்ட் பண்ணி தோலை அப்படின்னு சொல்லியிருப்பான். அதோட அந்த பாட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 14. என்னடா சொல்கிற, என்ன சொல்கிறா? காலேஜ் படிக்கும்போது அவள் யார் தோல்வி லவ் பண்ணா? வேற யார்? நான் தான். என்கிட்ட சிக்கம் போயிடுவாளா என்ன? நான் அவ்வளோ பெரிய ஆள். எப்படிடா காலேஜே சுற்றுச்சேடா, இந்த ஒரு நாள் தான் சுத்தாமல் இருந்தது. அதையும் கடைசியில் என் வலையில் விளைவிச்சோம்ல, அதே மாதிரி போய் திரும்பியும் வலையில் விளைவை. எனக்கு தெரிஞ்சு இன்னும் உன தான் லவ் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். முகரக்கட்டையை பார்த்தாலே தெரியுது. திருப்பி உனக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். போடா போய் காலில் விழு. வேறு என்ன பண்ண முடியும்? வேணும்னு நினைக்கிறீல? பயன் வேணும்ல? ஆமாண்டா, கண்டிப்பாக. எனக்கு அவள் தாண்டா மச்சான் உயிர். அப்போ போய் விழுடா அவன் உயிர் காலில் அப்படின்ட்டு ஜங்கு சொல்கிறான். உடனே ஜிம்மன் வந்து அப்படின்ற சரி விழுந்துருவோம் அப்படின்ட்டு ஜிம்மன் அப்படியே பின்னாடியே வரான். வாயின் பின்னாடியே வாயணும் வரானா பின்னாடி அப்படின்ட்டு லேக்கிட்ட கேட்கும்போது அவளும் எடி அவன் வரான்டி. யாரா? ஜிம்மன். எடுத்து ஜிம்மனா? இவ்வளோ செருப்படி கொடுத்துமா அந்த நாய் அழுகாமல் வருது அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறா. ஜிம்மனானா வெக்கமே இல்லாமல் பல்ல காட்டிட்டு நின்றுட்டு இருக்கான். வாயின் பார்த்துட்டு ஜிம்மன், உனக்கு ஒரு வாட்டி சொன்னால் புரியாதா? உன் தொல்லை தாங்க முடியாமல் தானடா நான் அங்கேருந்து இங்கே வந்திருக்கேன். திருப்பி ஏன்டா வந்து என்ன உச்சரிச்சுட்டே இருக்க? ஐ லவ் யூ டி. என்னடி வேன் இப்படி சொல்கிறான்? இது எனக்கே புரியல. இங்கே பாரு ஜிம்மன், வயன் லவ் யூ வயன். டே ஜிம்மன், நான் பேசுகிறத ஃபஸ்ட்டு பேச விடு. எதுக்கு இப்படி தேவலாமட்டு வந்து பேசிகிட்டு இருக்க? தயவு செஞ்சு இங்கேருந்து போ. நீ மூஞ்சில் முழிக்காத, இங்கேருந்து போ. ஹேஜியா அவனை துரத்தி விட்றீ, நான் கிளம்புறேன். நீ ஏன்டி இப்போ படப்படன்னு வர? அவனே நார்மலாக கூலாக உன்னை பார்த்து பல்ல கட்டிட்டு லவ்வி சொல்லிகிட்டு இருக்கான். நீ ஏன்டி படப்படன்னு வர? அதை தப்பு பண்ண மாதிரி. அதெல்லாம் உனக்கு புரியாது. அவன் எதுக்கு சொல்கிறான் எனக்கு மட்டும் தான் தெரியும். அமைதியார், நான் போகிறேன் அப்படின்ட்டு வாயின் படுக்க அங்கேருந்து ஓடிட்டா. அப்போது ஜியாக்கு தான் ஒன்றும் புரியல. அப்படியே ஜிம்மனை பார்த்து ஹே நில்லு, எங்கே போகிறேண்ணா? என் வாயின் பின்னாடி போகிறேன். வாயின் பின்னாடி போறியா? அவள் தான் உன்னை வேண்டான்ட்டால. அவள் தானே வேணான்னு சொன்னான். நான் வேணான்னு சொன்னேன் இல்லையே. எனக்கு இப்போயும் வயன்தான் வேணும். அவளை எப்படி அவளை கொண்டு வரணும்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நீ என்ன பண்ணு, கொஞ்ச நேரம் வீட்டுக்குள்ளே வராமல் இங்கே நிற்கிறியா அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே போகலான்னு போகும்போது வான் உஷாராக கேட்டு கதவே எல்லாத்தையும் பூட்டிட்டா. சாவி லியாட்ட தான் இருக்குது, அதாவது ஜியாட்ட தான் இருக்குது. ஸோ ஜியா மட்டும்தான் உள்ளே போக முடியும். அவள் அப்படியே ஜிம்மனை பார்த்து கரெக்டான் எங்கே நெல் என்ன ஓரா பேசி இல்லை அவனுக்கு தேவை தான் அப்படின்ட்டு அவளும் உள்ளே வந்துட்டா. உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் வாயின் ஒரு மாதிரி கையெல்லாம் பசஞ்சிட்டு உட்காந்துருக்கா. என்னடி ஆச்சு? ஏன்டி இப்படி உட்காந்துருக்க? ஏடி எனக்கு பயமாக இருக்கு. நான் இன்னும் ஒரு 2 நாளைக்கு வீட்டை விட்டு வெளில வர மாட்டேன். வீட்டை விட்டு வெளில வர மாட்டியா? எதுக்கு? நாளைக்கு மேமுக்கு ஷூட் இருக்குது. மேக்கப் நீ தான் போகணும், தெரியும்ல? அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் மேம் கிட்ட சொல்லிக்கிறேன். நான் 2 days லீவ் தான். நான் வீட்டை விட்டு வெளில வர மாட்டேன்ப்பா. நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். எதுக்குடி? ஜிம்மன் வெளில இருக்கானா என்ன? ஏன்டி ஜிம்மன் சொல்லிகிட்டு இருக்க? ஆமாம், வேலை தான் நின்றுட்டுருக்கான். வீட்டுக்குள்ளே வரலான்னு பார்த்தா. நல்ல வேலை நீ உஷாராக கேட்டையும் கதவை பூட்டினதால அவனால் உள்ளே வர முடியல. தேங்க் காட் வயன். கடவுளே நல்ல வேலை, நான் எல்லாத்தையும் பூட்டிட்டு வந்தேன். இதுக்கடுத்து அவன் கண்டிப்பாக வருவான். கண்டிப்பாக பின்னாடியே வருவான் பாரு. அவன் தான் வந்துட்டு போகிறான்டி. நீ தான் அவனை லவ் பண்ணலே. ஐயோ, உனக்கு அவனை பற்றி தெரியாதுடி. அவன் காலேஜ் படிக்கும்போது இப்படி தான் பண்ணான். நானும் காலேஜ் படிக்கும்போது இப்படி தான் இருந்தேன். எனக்கு உமா லவ் இல்லை, ஒரு டேஷ்லாம் மாடலாம் சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனால் அவன் பேசி என் பின்னாடி சுற்றி என்னை எப்படியோ கரெக்ட் பண்ணிட்டான்டி. அதே மாதிரி பண்ணிடுவானோன்னு வர எனக்கு பயமாக இருக்குது. இங்கே பாரு, மனசால நீ உன்னை நினச்சா, அவன் வேண்டான்னு நினச்சா வேண்டாம், நீ ஒதுங்கி வரலாம். அவன் வேணும்னு உன் மனசில் ஒரு எண்ணம் இருந்தேன்னு வச்சுக்கோ, ஏன் திருப்பி வேணால் போகலாம். அவன்கிட்ட தான் இருக்குது, அவன்கிட்ட ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி தத்துவமாக நானும் ஒரு காலத்தில் பேசிகிட்டு தான் இருந்தேன். இப்போ தான் இப்படி இருக்கேன். உனக்கு ஃபஸ்ட்டு புரியுதா இல்லையா? ஜிம்மனை பற்றி உனக்கு சரியாக தெரியாது. அவன் காலேஜில் ஒரு ப்ளே பாய்னு சொல்ல முடியாது, ஒரு நல்ல பையனும் சொல்ல முடியாது. ரெண்டுத்தையும் கலந்த கலவையாக ஒரு நடிப்பு போடுவான் பாருப்பா. சத்தியமா எந்த பொண்ணாக இருந்தாலும் மயங்கிடுவாடி. என்னமோ சொல்கிற நீ ஆச்சு, அந்த ஜிம்மன் பயலாச்சு. உங்கள் ஆட்டைக்கு நான் வரல, என்னை விடுங்க அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு போய் படுத்து தூங்க போயிட்டா. எனக்கு தான் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே வெளில ஜன்னல் வழியாக லைட்டை இட்டி பார்க்குறா. பார்த்தா அவன் கார் மேலே உட்காந்துட்டு பல்ல காட்டிக்கிட்டு இருக்கான். வாயனும் ஐயோ இவன் போகமாட்டான் போலையே. திருப்பி போலீஸ் கால் பண்ணி என் வீட்டுக்கு முன்னாடி நிற்கணும்னு சொல்லவா?
ஆமாம், இப்போ தானே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்தான், திருப்பியுமா அவனை அனுப்பணும்? ஒரு 2 மணி நேரம் பார்க்கலாம். அப்பவும் இங்கேயே இருந்தானா வேணா அனுப்பலாம் அப்படின்ட்டு வாயினா யோசிச்சுட்டே அப்படியே உட்காந்துருக்கா. சரி டயர்டாக இருக்குது, மேக்கப் போடுறதுல கையெல்லாம் வலிக்குது அப்படின்ட்டு வாயினா அப்படியே படுத்து தூங்கிட்டா. சரின்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரம் தூங்கியிருப்பா. 2 மணி நேரம் கழிச்சு எழுந்துச்சி பார்த்தா இன்னுமே ஜிம்மின் அங்கேயே கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு அப்படியே வாயன் விண்டோவில் திறக்கிறாளா. ஸோ அவளையே வச்சுக்கணுங்காம பார்த்துட்டு கண்ணடிச்சிட்டு இருக்கான் வாயனுமே. இந்த நாய் போய் தொலையாது, நம்ம தான் இதை பற்றி அனுப்பணும் அப்படின்னு. நேரம் என்ன பண்ணுறான்னா, அவங்க மாடல் கிட்ட தான் 4, 5 பாடி கார்ட்ஸ் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி என் வீட்டுக்கு எதுக்கு ஒருத்தன் உட்காந்துருக்கான், அவனை வந்து தொக்கா தூக்கிட்டு போங்க அப்படின்ட்டு சொல்லிட்டா. ஸோ அவனுங்களும் 4 பேர் வரானுங்க. பார்க்க ஆளே பல்காக இருக்கானுங்க. ஜிம்முன்னு அவனுங்களாம் பார்த்துட்டு, யாரா தம்பி நீங்கள், எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? ஓ, அதை நான் கேட்கணும், நீ எதுக்கு இங்கே உட்காந்துட்ருக்க? ஏன்ப்பா, ஏன் இது என் காரு, நான் என் கார் மேலே உட்காந்துருக்கேன், உங்களுக்கு என்ன வந்துச்சு? உங்கள் கார் மேலே வந்து ஏறி உட்காந்தேன்? இல்லை இல்லை, என் காரு, நான் என் மேலே இந்த மேலே ஏறி உட்காந்துருக்கேன், உங்களுக்கு என்ன? சரி சரி, அது ஓகே தான். ஆனால் கார் நிற்கிற இடம் எங்கள் ஓனர் இடமாச்சே. அப்போ எங்கள் ஓனர் சொன்ன மாதிரி உன்னை காரோடு தொக்கா தூக்கி அங்கிட்டு போகணும்ல. என்னது, இடம் உங்கள் ஓனரோடதா? சரி, எவ்வளோன்னு சொல்லு, வாங்கிக்கிறேன். இங்கே பாரு, நாங்களாம் விற்கிறதா இல்லை, எங்களை பார்த்தா என்ன லேண்டு போக்குற மாதிரி இருக்கா? மூட்டை உங்கேருந்து அடுத்து கழி பண்ணு. இங்கே பாரு, ஓனர் யாருன்னு என்கிட்ட சொல்லுப்பா, நான் போய் அவங்கக்கிட்ட இதை வாங்கிக்கிறேன். எல்லாம் இரு, அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஜிம்மன் அப்படியே அசால்ட்டு அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இந்த இடத்தோட பேர்லாம் சொல்லி இதை உடனே வாங்கம்மா அப்படின்ட்டு காலை கட் பண்ணிட்டான். அடுத்து செகண்ட் பாடியோட கால் வருது. டே, அவன்கிட்ட போய் என்னடா பேசுனீங்க, அவன் என்னன்னா இந்த இடத்த வாங்குறதுக்கு எத்தனையோ லட்சத்தை கொடுத்துட்டு இருக்கான், வாங்க வாங்க அந்த இடத்த அவனே வச்சுக்கிட்டோம், நிறையா காசு கொடுத்துருக்கான், வாங்க வாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போது பாடியர்ஸ்லாம், இல்லை மாடல் மேம், அவட்ட நான் பேசிக்கிறேன், நீங்கள் வாங்க, அவளுக்கு நான் தானே மேனேஜர், நான் பேசிக்கிறேன், நீங்கள் வாங்க அப்படின்ட்டு அங்கேருந்து அந்த பாடி கார்ட்ஸை அசால்ட்டாக அமுச்சு விட்டுட்டா. வான் இதை மேலேருந்து பார்த்துட்டு, அடப்பாவி இவன் என்ன இப்படி பண்ணிட்டான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக அந்த மேமுக்கு கால் பண்ணி, சாரி வாயன், அந்த பையன் ரொம்ப ரிச்சோ, ஏன்னா நான் வாரியர்ஸ் அனுப்ப 5 நிமிஷத்தில் அவன் அந்த இடத்தையே வாங்கிட்டானாமா. என் மேனேஜரும் நிறையா காசு இருக்கிறதுனால வாங்கிட்டாருமா. ஸோ என்னால் எதுவும் பண்ண முடியாதுமா, சாரி. எனக்கு தெரியும், அவன் இப்படி தான் காசு வச்சு இப்படி தான் பண்ணுவான். வயன், சொல்லுங்கள். இன்னொரு விஷயம். என்ன, நீங்கள் இப்போ இருக்கீங்களே ஒரு கெஸ்ட் ஹவுஸ், அதையுமே சேர்த்து தான் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டது வயனுக்கு அவ்வளோதான், ஃபோனே டொப்புன்னு கீழே போட்டுட்டு ஆலியா சத்தம் கேட்டு, என்னடியாச்சு, என்னாச்சு என்னாச்சு, எதுக்கு இப்படி ஒரு மாதிரி செலவு பண்ணிட்டு, என்னடியாச்சு, என்னடியாச்சு? ஃபோன் டி, ஃபோன், என்ன ஃபோனு? மேம், நீங்களா மேம், என்ன விஷயமா அப்படின்னு கேட்கும்போது விஷயத்த சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் போச்சா, எல்லாம் போச்சா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்படியே காலை கட் பட்டிச்சியா ஒரு மாதிரி உட்கார்றா. அப்படியே வாயனை பார்க்குறா வாயனும். ஏன்னா அவன் இந்த கெஸ்ட் ஹவுஸை வாங்கியிருக்கானா, ஹோட்டலில் போய் தங்க தெரியாதா எனக்கு? ஏய் ஜியா, பேக் பண்ணி நம்ம ஹோட்டலில் போயிருப்போம், நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் தான் நிறைய காசு இருக்கே, நம்ம நாளைக்கு ஏதாவது ரெண்ட்டுக்கு வீடு பிடிச்சிக்கலாம். நீ கிளம்பு, ட்ரெஸ்லாம் பேக் பண்ணு. பைத்தியக்காரி, அத்தை ராத்திரி எங்கே போவ? எந்த ஹோட்டலில் உனக்கு ரூம் புக் பண்ணி போக? இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன். இது ஃபுல்லாகவே டூரிஸ்ட் பிளேஸ் தான். இங்கே ஹோட்டல் எப்பயுமே புக்கடாக தான் இருக்கும், அது ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இன்றைக்கி சாட்டர்டே நைட்டு வர, நாளைக்கு சண்டே, ஸோ அதனால் எல்லாருமே வந்திருப்பாங்க. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது, இங்கே தான் இருக்கணும். போ, கிளப்பி அவன்கிட்ட தான் போய் பேசுப்போ. ஜியா, என்னோட நீ என்ன இப்படி அமுச்சு விட்டுட்ருக்க? என்னை பார்த்தா எப்படி தெரியுது? எப்படி தெரியுதா? அங்கே பாரு, காலிங் பில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாட்டி, போடி போ. நான் ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறேன். நீ என்ன பண்ணு, அவனை எப்படியாவது தந்திரமாக பேசி இங்கேருந்து அமுச்சு விடு, இல்லைனா ஏதாவது மயக்கி தோலை அப்படின்ட்டு ஜியா பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டா. எனக்கா அடி போவே, என்னை பார்த்தா என்ன அப்படி இருக்கா அப்படின்ட்டு அவளை அப்படியே கதவை திறக்கிறா. ஏன்னா திறந்து தான் ஆகணும், ஜிமினோட வீடு தானே, அவங்க வீட்டில் தானே இருக்கா. ஸோ வேறு வழி கிடையாது, திறந்து தான் ஆகணும். ஸோ அவளும் திறந்து, என்னடி பொட்டி பிடிக்கலாம், இன்னும் பேக் பண்ணலையா? கால் வந்துருக்குமே, இல்லை இன்னும் வரலையா? நான் என்ன ஏதாவது டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணவா என்ன? நீ பிடுங்க வேண்டாம், எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓ, தெரிஞ்சிருச்சு. அப்போது இன்னும் ஹவுஸ் ஓனரை பார்த்து எதுவும் பேசுகிற மாதிரி இல்லையா? ஹவுஸ் ஓனர் தானே, ஏதோ பார்த்துட்டு தான் இருக்கேன். வாங்க ஹவுஸ் ஓனர், உள்ளே வாங்க. வா, இந்த வார்த்தையை கேட்கும்போது எல்லாம் நல்லா இருக்கு தெரியுமா? இந்த வரேன் தள்ளுங்க, கொஞ்சம் தள்ளுங்க, ஏன்னா டச் ஆகக்கூடாதுல்ல, நீங்கள் ஏதோ தப்பாக நினச்சிப்பீங்கள்ல. பாடுறா நீ எல்லாம் அப்படின்ற மாதிரி தான் வாங்கிக்கு இருக்குது. அப்படியே ஒன்று உள்ளே உட்கார வைக்கிறா. அவனும் உள்ளே உட்காந்துட்டு சும்மா இல்லை. உங்கள் கையால் காஃபி குடிக்கிற ரொம்ப ஆசையாக இருக்குது, கிடைக்குமா? சார், 10 ராத்திரியில் காஃபி வேணுமா?
அப்போது ஜூஸ் ஏதாவது கிடைக்குமா இல்லை மில்க் ஷேக் எல்லாம் மில்க் கிடைக்குமா ஆ என்ன கேட்டிங்க இல்லை காஃபி அத்தரத்தில் குடிக்க மாட்டாங்க ஆனால் மில்க் தான் குடிப்பாங்கல்ல அதான் கேட்டேன் வேற ஒன்றும் இல்லை அதெல்லாம் இல்லை ஓ இல்லையா அவங்கள பார்த்தோன்னே இருக்குன்னு நினச்சேன் சார் நீங்கள் வேறு மாதிரி பேசுகிறீங்க சார் இல்லையே நான் ஒரே மாதிரி தானம்மா பேசுகிறேன் உங்களுக்கு ஏன் அப்படி தெரியுது அச்சோ சரி விடுங்க நீங்கள் ஏதோ வேறு மாதிரி இருக்கீங்க போல் ஆனால் நான் அந்த மாதிரி இல்லைங்க நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் நீ தானடா நீ தானே இருங்க நான் வாட்டர்மெலன் ஜூஸ் கொண்டு வரேன் அப்படின்ட்டு அவளும் இந்த ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து ஜிம்மனுக்கு கொடுக்குறா. ஜிம்மனுமே அதை ஸ்டாப் போட்டு உரிறானாம்மா. அவனை பார்த்துட்டு ஒரு மாதிரி உரிஞ்சிட்டு இருக்கான். அவனுக்கு சத்தம்லாம் வேற கேட்குது. சத்தம் உடம்பு குடிச்சு தோலை அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஜிம்மன் கொஞ்சம் திமிராவே கால் மேலே கால் தூக்கி போட்டு உட்காந்துட்டு, ஆமாம் அந்த ஜியா பொண்ணு எங்க ஓவரா பேசுகிறாளே, எங்க சாவியை வச்சு டிமிக்கெல்லாம் காட்டினாலே, எங்கே மேடம் உங்கள் ஃப்ரெண்டு தானே, எங்கே தூங்கிட்டு இருக்காங்க சார். ஓ தூங்கிட்டு இருக்காங்களா, சரி நான் வந்த விஷயத்துக்கு வரேன். சரி இந்த வீட்டை நான் வாங்கிட்டேன், என்ன பண்ணுறது, நீங்கள் இப்போ இந்த வீட்டில் இருக்கீங்க, திடீர்னு உங்களை காலி பண்ண சொல்ல முடியாது, எனக்கு புரியுது. ஏன்னா நாளைக்கு சண்டே, இன்றைக்கி சாட்டர்டே, ஸோ அதனால் எல்லாருமே வந்திருப்பாங்க, ஹோட்டல்லாம் ஃபுல்லாக இருக்கும், ரெண்ட்டுக்கு வீடு கிடைக்கிறதுக்குமே நாளைக்கு ஆகும், இல்லை 2 நாள் ஆகும், 1 வாரம் ஆகும், 1 மாதம் ஆகலாம், இருக்கலாம். ஸோ இப்போ உங்களால் கிளம்பி போக முடியாதுன்னு புரியுது. இருந்தாலும் நான் ஒன்றும் உங்களுக்கு ஃப்ரீயாலாம் இல்லையே. என்ன சார் வாடகை வேணுமா, இருங்க ரெண்டு நான் பே பண்ணிடுறேன். சே 1 நாள் நைட்டுக்கு நான் 2 வாங்குறது இல்லைம்மா. அப்புறம் என்ன சார் நீங்கள் வாங்குவீங்க, மனசு வச்சேன்னா ஒரு கிசடி போதும் அப்படின்ற மாதிரி அப்படியே வாங்கிக்கிட்ட வரேன். வாங்கணும் அதான் நான் உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, அங்கே சுற்றி இங்கே சுற்றி எங்கே வரும் எனக்கு தெரியுமே அப்படின்ற மாதிரி அவ்வளோ அப்படி சும்மா நான் முறைச்சி பார்த்துட்டு, சாரி சார் 1 நாள் நைட்டுக்கு நான் உங்களுக்கு 10,000 பே பண்ணுறேன், கிஸ்ஸெல்லாம் கொடுக்க முடியாது சார். இங்கே பாருங்கள் மேடம், எனக்கு 10,000 வேண்டாம், காசு ஒரு விஷயமே இல்லை. ஆனால் நீங்கள் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆச்சே. ஸோ இன்றைக்கி நைட்டு வரைக்கும் நான் தாக்குப்பிடிக்கணும்னா, பாடி தாங்கணுன்னா, நீங்களும் இங்கே இருக்கணும்னா பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. படுத்துருவானே அப்படின்ற மாதிரி வாயனும் அப்படியே முறைச்சி பார்க்குறா. அப்போது அவன் வந்து சரி அப்போ நான் வீட்டை காலி பண்ணிடுங்க, வண்டியை வேணால் நானே வர சொல்கிறேன், எல்லாத்தையும் எடுத்து போட்டு கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லும்போது வாயனும் சரி போயிடலாம், இவன் கூட மனுஷன் இருப்பானா அப்படின்ட்டு, ஓகே சார் கிளம்புறோம் சார் அப்படின்னு சொல்கிறா. ஜிம்னா என்ன கிளம்புறேன்றா, கிஸ் அடிக்கலான்னு பார்த்தா இது என்ன இப்படி பேசுது அப்படின்ற மாதிரி ஜிம்னு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்போஜி அங்கேருந்து குன்றுவேன், எங்கே போகிறது, அவனுக்கு கிஸ் அடிப்போ, நீ தானடி அவன் மலையில் விழுந்துடாத, அவன் பின்னாடி போயிடாத, இது பண்ணிடாத அது பண்ணிடாத, நீ ஏதோ கிளாஸாக எடுத்த, இப்போ நீயே போய் கிஸ் பண்ண சொல்லிட்டு இருக்க, என்னாலாம் பண்ண முடியாது. மூட்டு போய் பண்ணுப்போ, வேறு வழி இல்லை, நீ சும்மா இல்லை அவனா பண்ணிட்டு போயிடுவாண்டி. 1 நாள் நைட்டு உனக்கு இந்த ஊரை பற்றி தெரியும்ல, இது டூரிஸ்டி ஃபாரின்ஸ் எல்லாம் வந்துருப்பானுங்கடி, மோசமானுங்கடி, நம்ம எங்கேயாவது போய் நம்ம நாசமாகிறதுக்கு ஒரு கிஸ், அவன் புருஷன் தானே போய் பண்ணுப்போ. என்னது ஏன் புருஷனா, எனக்கு அவனுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு, ஆனாலும் என்ன போய் பண்ணுப்போ, எப்படி இருந்தாலும் புருஷன் தானே, இதுக்கு முன்னாடி நிறைய பண்ணியிருப்பீங்கள்ல, கிஸ் தானே அப்போ, வேறு ஒருத்தன் கூட இந்த மாதிரி அசிங்கமாக இருக்கிறதுக்கு இவன் கூட வந்துட்டு போயிடலாண்டி. வேறு ஒருத்தனா, நீ ரெடி வேறு மாதிரி பேசுகிற, ஐயோ நம்ம எங்கேயாவது போய் எதாவது ஆயிடுச்சுன்னா அந்த நைட் டைம் இப்படி சேஃப் இல்லடி, புரிஞ்சுக்கோடி போடி. ஜியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜியா சும்மா இல்லாமல் அட போன்றேன் அப்படின்ட்டு அவளை பிடிச்சி ஜிம்மன் மேலே தள்ளி விட்டுட்டா. ஜிம்மனோடு சேர்ந்து அவள் சோஃபாவில் விழுந்துட்டா. அவள் அப்படியே ஜிம்மனை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி திருட்டு மூலம் முடிச்சுட்டு, சாரி சார், சாரி தெரியாமல் விழுந்துட்டேன் சார், மன்னிச்சிருங்க. ஓ தெரியாமல் விழுந்தீங்களா, நான் கூட தெரிஞ்சு விழுந்தீங்கன்னு நினச்சேன். ஆமாம் தெரிஞ்சு உன் மேலே விழுகிறவனுங்க அப்படின்ற மாதிரி வாயின் பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஜிம்மனும் சரி மேடம் கிளம்புறீங்களா, வண்டி வர சொல்லவா, இல்லைன்னா எப்படி மேம், உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க. என்ன மேம் சொன்னீங்க, எனக்கு காது கேட்கல, வேணுக்குனே பண்ணுறான்ல, தெரியும்டா இருக்குடா இரு, உங்களுக்கு என்ன பண்ணுமோ பண்ணுங்கன்னு சொன்னேன், காது கேட்கலையா, மூட்டு பண்ணிட்டு போகிறீங்களா, எனக்கு தூக்கம் வருது அப்படின்றா. ஜிம்மனும் ஒரே மொழி வந்துட்டா பழி அப்படின்ட்டு வாயின் கிட்ட வரான். வாயின் அப்படியே பின்னாடி போகிறா. அப்படியே வாயின் வாலில் லாக் ஆகும்போது ஜிம்மன் அப்படியே கிட்ட வந்து, பரவாயில்லேடி சீக்கிரமே வலிக்கு வந்துட்ட போல் அப்படின்ட்டு அப்படியே லிப்ஸில் அப்படியே கிஸ் அடிக்கிறான். வாயினுமே ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவான் அப்படின்னு நினச்சான். அவன் பாட்டுக்கு கிஸ்ஸை விடாமல் பண்ணிகிட்டு இருக்கான். வாயினுக்கே ஒரு இடத்துல ஒரு மாதிரி ஆகுது. அவனை பிடிச்சி தள்ளி விட்றா. ஸோ இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேணாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் பண்ணுறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா.